என்னுடைய பேர் நூர் முஹம்மத். நான் வந்து சென்னையை சேர்ந்தவன். இப்போ உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்குது விண்டோஸ் எக்ஸ்பி இன்ஸ்டாலேஷன் எப்படின்னு பண்ணுறதுன்ட்டு. இதுதான் உங்களோட ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வரும். விண்டோஸ் எக்ஸ்பி லோட் பண்ணுறது இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம். யார் வேண்டாமல் லோட் பண்ணலாம். இது உங்களுக்கு காட்டுறது வந்துட்டு எவ்வளோ ஈஸி விண்டோஸ் எக்ஸ்பி விண்டோஸ்னால் எவ்வளோ ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஹார்ட்வேர் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் தேடிட்டு இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்துட்டு ஒரு 3 வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த டுட்டோரியலை பார்த்தீங்கன்னா நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ சுலபம், அவ்வளோ ஈஸி. ஸோ நீங்கள் இனிமேல் பண்ணலாம். பாருங்களேன் எப்படி பண்ணுறான்ட்டு. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு அபிப்பிராயம் வரும் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஐடியா பண்ணி பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சாலும் ஈஸி தான். நீங்கள் அப்படி ஒன்றும் பெருசாக நினைக்கிற மாதிரி இல்லை. இது ரொம்ப ஈஸி. நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்களேன். விர்ச்சுவல் மிஷினில் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் ஸ்க்ரீனை பாருங்கள். விர்ச்சுவல் மிஷினில் எப்படி எக்ஸ்பி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ட்டு. ஃபஸ்ட்டு CD போட்டோன்னே இந்த மாதிரி லோடிங் வரும். இந்த லோடிங் ஃபைல்ஸ் வந்தோன்னே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்களும் பாருங்கள், கவனித்து சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ டுட்டோரியல். இனிமேல் வந்துட்டு இது மாதிரி நிறையா இன்ஸ்டால் பண்ணலாம். உங்களுக்கு எதை பற்றி டவுட்ஸ் இருந்தாலும் என்னோடய மெயில் ஐடி தரேன், அதை காண்டாக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லோட் ஆகிட்டுருக்குது, சீக்கிரம் லோட் ஆகட்டும். ஸோ வீடியோ வேறு ரன் ஆகிட்டுருக்குது, நீங்கள் பார்க்குறது. என்னோடய ஃபஸ்ட் வீடியோ இது எக்ஸ்பி இன்ஸ்டாலேஷன் பற்றி. உங்களோட கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்ளுங்க, எப்படி இருக்குன்ட்டு பார்த்து சொல்லுங்கள். அதுதான் உங்களோட வரவேற்பு எனக்கு வந்துட்டு ஆதரவு. பாருங்கள், இப்போ தான் ஸ்டார்டிங் விண்டோஸ் அந்த சிடியில் லோட் ஆகி முடிஞ்சிட்டு டிஸ்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்குது. விண்டோஸ் ப்ராசஸ் ஆகிடுச்சு. ப்ராசஸ் ஆனோன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் என்ட்ரு கேட்கும். என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா அது நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் கேட்கும். இது அப்படி கேட்காம நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்குது. இது ஆட்டோமேட்டிக் செட்டப் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். விண்டோஸ் சியில் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஓடிட்டுருக்குது. இது ஒரு 20-30 மினிட்ஸில் ரன் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோ நேரத்தில் ரன் ஆகுதுன்னு தெரியலை. சீக்கிரம் இன்ஸ்டால் நல்லது. என்னை பற்றி சொல்கிறேன்னா, நான் ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங்கில் ஒரு 5-6 வருஷமாக இருக்கேன். விண்டோஸ், லினக்ஸ், மற்ற சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். விண்டோஸ் சர்வர் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செக் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி பிரச்சனையோடு வாழ்கிறதே என்னோடய வாழ்க்கை. சிஸ்டம் பிரச்சனை, இந்த பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனையோடு வாழ்ந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி கற்றுக்க முடியுது. டெய்லி கற்றுக்கிறதுனால உங்களுக்கும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நினைக்கிறேன். பார்ப்போம். விண்டோஸ் வேர்ல்டுலேயே அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ். எல்லாருக்கும் தெரியும், பில்கேட்ஸோட கம்பெனி, மைக்ரோசாஃப்டோட கம்பெனி பண்ணுறது. கொஞ்சம் காஸ்ட்லி. விண்டோஸ் ஒரிஜினல் வாங்க போனோம்னா நமக்கு 6,000-7,000 வரும். பட் உலகத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளும் வாங்கி தான் ஆகணும்னு நினைக்கிறோம். என்ன பண்ணுறது, எல்லோரும் வாங்கி தான் ஆகணும். வாங்காமல் இன்ஸ்டால் பண்ணாலும் சில சிடிஸ்லாம் கிடைக்கும். அது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்துட்டு விண்டோஸ் ஒரிஜினல் வாங்கிறது என்ன சொல்கிறது, ஏற்கப்பட்டது, ரெக்கமெண்டட். ஒரிஜினல் வாங்குறது ரெக்கமெண்ட் பண்ணப்படுறது. செக் பண்ணி பாருங்கள். விண்டோஸ் ஒரிஜினல் வாங்கி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும், இல்லை ஃபாரின் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா விண்டோஸ் ஒரிஜினல் வாங்கி தான் ஆகணும். வேறு விண்டோஸை பற்றி வேறு என்ன சொல்ல போகிறது. விண்டோஸில் நிறைய வெர்ஷன் வந்திருக்கு. 95, 98, விண்டோஸ் 2000, விண்டோஸ் எக்ஸ்பி, இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வர்றது விண்டோஸ் 7. விஸ்டா வந்துச்சு, வந்த வழியே தெரியாமல் ஓடிடுச்சு. பார்ப்போம். அதுவும் கூட நல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை பற்றி பார்க்கலாம். இப்போ விண்டோஸ் செட்டப் கண்டினியூ ஆகிட்டுருக்குது. அது வரையும் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் லோட் பண்ணுறது வந்துட்டு விர்ச்சுவல் மிஷினில், VMwareோட விர்ச்சுவல் மிஷின். இட் வில் ஆட்டோமேட்டிக்லி இன்ஸ்டால் ஆல் த திங்ஸ். நீங்கள் பாருங்கள். உங்களோட ஃபஸ்ட்டு செட்டப் தான் ஓவர் வியூ.
எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதை பற்றி டுட்டோரியல் நான் எடுத்து அனுப்புகிறேன். விண்டோஸ் இஸ் த மோஸ்ட் யூஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன் த வேர்ல்ட் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு வித் இஸ் யூஸ்ட் ஃபார் ஒன்லி ஃபார் த டெஸ்க்டாப், அதாவது வீட்டு உபயோகப்படுறதால் கம்பெனிக்கு ப்ரொடக்டிவிட்டியில் இருக்கவங்களாம் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு மெயின் லெவல் சர்வர் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மார்க்கெட் ரொம்ப கம்மி. 2003 சர்வர் அவங்களோட அப்ளிகேஷன், மைக்ரோசாஃப்டோட அப்ளிகேஷன் ஓரியன்டாக யூஸ் பண்ணுறதுனால அது யூஸ் பண்ணுறாங்க. இல்லைன்னா வந்துட்டு எல்லாம் யூனிக்ஸ் லினக்ஸில் தான் ஓடிட்டுருக்குது, ஃபாரின் மிஷின் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம். பார்ப்போம் இந்த வீடியோ எப்படி வருதுன்ட்டு. இதோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நான் மற்ற வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுல இருக்கேன். லோட் ஆகிட்டுருக்குது. விண்டோஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. டேப்பா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. விண்டோஸ் XP வந்துட்டுருக்கு. ஸ்க்ரீன் அடுத்த ஸ்க்ரீன் போயிட்டுருக்கு. தமிழ் மக்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணணும், அதில் வந்துட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணுன்றது என்னோடய ஆர்வம். உலகத்தில் தமிழ் மக்கள் எல்லா இடத்துலையும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். குறிப்பாக இந்தியாவில் பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் சென்னையில் இன்டர்நெட் கனெக்ஷன் அதிகம். இந்தியாவோட மேஜர் சிட்டியை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆட்கள் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இன்டர்நெட்டு டெக்னாலஜியில் லேட்டஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்காங்க. இன்னும் வளரணும். தமிழ் மக்கள் வந்துட்டு இன்னும் தெளிவாகணும். இன்டர்நெட்டில் யூசேஜ், இன்டர்நெட் பேங்கிங், ஏகப்பட்ட விஷயத்தில் தமிழ் மக்கள் இன்னும் தெளிவாகி ரொம்ப ஷார்ப் ஆகணும். இது என்னோடய ஆசை. வேறு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு ஏதாவது இது இருந்தால் சொல்லுங்கள், மெயில் அனுப்புங்க. ஏன்னா என் ப்ளாகில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய ப்ளாக் பேர் tamilcomputeronline.blogspot.com. நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், மெயில் அனுப்பலாம். உங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இது. இதை ஆரம்பிச்சதோட நோக்கம் எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லோரும் சிஸ்டம் யூஸ் பண்ணணும். இனிமேல் அடுத்த ஜென்ரேஷனில் கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டர் இல்லாமல் ஜென்ரேஷன் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆன்லைனில் டெலிஃபோன் பில், EV பில், எல்லா பில்லும் இதில் கட்ட வேண்டியதாகி போச்சு. மக்களோட வாழ்க்கை சிம்பிள் ஆயிடுச்சு. பார்க்கலாம், சிஸ்டம் இல்லாமல் எல்லோரும் யூஸ் பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு நான் யூஸ் பண்ண வைக்கிறேன். இந்த மாதிரி பிளாக்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிவிட்டு ரொம்ப இருக்கணும். தப்பாக வச்சுக்காதீங்க. ஃபஸ்ட் பிளாகு வேறு எப்படி போயிட்டுருக்குது? சீக்கிரம் இன்ஸ்டாலாகுப்பா விண்டோஸ். ஃபஸ்ட்டு பிளாக் கொஞ்சம் குயிக்காக, அப்போ தான் மக்களுக்கு இருக்காமல் நல்லா பண்ணுறான்னு சொல்லுவோம். விண்டோஸ் இன்ஸ்டாலாகுப்பா. இதுக்கு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரௌசர் ஃபயர்ஃபாக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, மற்ற ப்ரௌசரில் என்னென்ன இது பண்ணுற, ஃபயர்ஃபாக்ஸ், அக்ரோபாட் ரீடர், ஆஃபீஸ், அதெல்லாம் வந்துட்டு அடுத்த ஸ்டேஜில் காட்டுறேன். உங்களோட சிஸ்டம் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். திடீர்னு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, டக்குன்னு தூக்கி போட்டு ஃபார்மேட் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதான் விண்டோஸில் ரொம்ப ஈஸி. பட் டேட்டா மட்டும் டி ட்ரைவில் சேவ் பண்ணி வைங்க. ப்ராடக்ட் கீ கேட்குது, ப்ராடக்ட் கீ கொடுப்போம். Por aquí, por favor, buscar.